வணக்கம். டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. இன்னும் எக்ஸாம் வரத்துக்கு 14 நாட்கள் தான் இருக்குது. ஸோ தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு குறுக்கங்கள் 4 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, எஃகிழங்கிய. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உரார் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை, கெடுப்பதுவும் இன்னிசை அளபடை, வரணசையி சொல்லிசை அளபடை. இது எல்லாமே உயிரளபடை 3 வகைப்படும். உயிரளபடைக்கு வரக்கூடியது. இந்த ஒற்றளபடைங்கிறது தனியாக வரக்கூடியது. ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் ராங். நெக்ஸ்ட்டு, வாழ்க்கை என்னும் சொல்லுக்குரிய விகுதியை குறிப்பிடுக. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆன்சர் ஆப்ஷன் சி, கை. நெக்ஸ்ட்டு, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? என்னென்ன நயன் வரும் அப்படின்னாக்கா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மோனை எதுகை. மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வருவது. உனக்கு ஊன்ற எழுத்து ஒன்றி வந்திருக்கு. எதுகைனாக்கா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. நா அப்படின்ற எழுத்து ஒன்றி வருவதனால இது மோனை எதுகைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, உருதுயர் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வினைத்தொகை. வினைத்தொகைங்கிறது 3 காலத்தையும் காட்டக்கூடியது. நெக்ஸ்ட்டு, 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, முல்லைப்பாட்டு. 103 அடிகளை கொண்டது. குறிஞ்சிப்பாட்டு கபிலர் எழுதுனது. மதுரை காஞ்சி கூடலூர் கிழார், பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நெக்ஸ்ட்டு, பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட சொல்லின் தொகை வகை எதுன்னு கேட்குறாங்க. பெரிய மீசை அப்படின்னு பார்த்தோங்கனாக்கா இதுக்கு மட்டும்தான் அடிக்கோடிட்டு இருக்காங்க. அது ஆன்சர் ஏ, பண்பு தொகை. பெரிய மீசை சிரித்தார்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அன்மொழி தொகைன்னு வந்திருக்கும். பெரிய மீசைன்றதுனால இது பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு, பண்பு தொகை அல்லாத ஒன்றை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, கொள்களிறு. கொள்களிறு என்பது வினைத்தொகை. செங்காந்தல், இன்மொழி, வட்டத்தொட்டி இது எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்க? பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. பண்பு தொகைங்கிறது நிறம், அளவு, சுவை, வடிவம் இதில் ஏதாவது ஒன்றுத்தில் வந்துச்சு அப்படின்னாக்கா அது பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. பிரிக்கும் போது மை விகுதி வந்தாலும் அது பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. செங்காந்தல், செம்மை கூட்டல் காந்தல்னு பிரிக்கலாம், மை விகுதி வருது. இன்மொழி, இருமை கூட்டல் மொழின்னு சொல்லலாம். வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி. வட்டம் அப்படின்னாக்கா அது ஒரு ரவுண்டு குறிக்குதா, அதனால் அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, நருந்தொகை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அதிவீரராம பாண்டியன். இந்த நருந்தொகை என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய வேறு பெயர். நெக்ஸ்ட்டு, மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்ட நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 583 அடிகளை கொண்டது தான் மலைபடுகடாமோட ஆசிரியர் பெருங்கௌசிகனார். நெடுநல்வாடை 188 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. நெக்ஸ்ட்டு, மலைந்து என்னும் சொல்லை பிரிக்கும் முறை. ஆன்சர் ஆப்ஷன் சி, மலை ப்ளஸ் இத்து இந்தானது விகாரம் ப்ளஸ் இத்து கூட்டல் ஊ. நெக்ஸ்ட்டு, பாடி மகிழ்ந்தனர் எவ்வகை தொடர்? பாடி ஈ சவுண்டில் முடியுதுங்களா? அப்போ ஈ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது வினை எச்ச தொடர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்பதில் அமைந்துள்ள நயம். ஆன்சர் எதுகை. ஒழுக்கம் லூன்ற எழுத்தும், விழுப்பத்தில் லூன்ற எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னாக்கா அது எதுகை. நெக்ஸ்ட்டு, பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குலசேகர ஆழ்வார். 105 பாசுரங்களை கொண்டது பெருமாள் திருமொழி. நெக்ஸ்ட்டு, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவது டேஸ் வலு. ஆன்சர் ஆப்ஷன் டி, மரபு வலு. தென்னந்தோட்டம்னு சொல்ல மாட்டாங்க, தென்னந்தோப்புன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே தென்னந்தோட்டன்றதுனால இங்கே மரபு வலு வரும். நெக்ஸ்ட்டு, அருந்துணை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அருமை கூட்டல் துணை. நெக்ஸ்ட்டு, சதம் என்றால் டேஸ் என்று பொருள். சதம் என்றால் 100 என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பரஞ்சோதி முனிவர். சேக்கிலார் பெரிய புராணம், உமர் புலவர் சீரா புராணம். நெக்ஸ்ட்டு, வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, மாணவர் ஆசிரியரிடம் இப்பாடலின் பொருள் யாது என வினவுவது டேஸ் வினா. ஆன்சர் ஆப்ஷன் பி, அரியா வினா. நெக்ஸ்ட்டு, ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என்று கூறுவது டேஸ் விடை. ஆன்சர் ஆப்ஷன் பி, இனமொழி விடை. ஆடத் தெரியுமான்னு கேட்டாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க? பாடத் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இனமொழி விடை.
நெக்ஸ்ட்டு கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. திணை அதுக்கான சிறுபொழுது வந்து கொடுத்துருக்காங்க. குறிஞ்சின்னு பார்த்தாங்க அப்படின்னா யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு. ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். இக்குறளில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தற்குறி பேச்ச அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி வஞ்ச புகழ்ச்சி அணி. நெக்ஸ்ட்டு சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஆ ஆ இ உயிரெழுத்து வரணும். அப்படி பார்க்கும்போது ஊன்ற எழுத்து தான் உயிரெழுத்து. அடுத்தது வந்து ஏ வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மண் உழவு, ஏ மண் மாடு. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்தின் பெரும்பிரிவு டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ காண்டம். சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை உடையது. மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், புகார் காண்டம். இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரநாடு. நெக்ஸ்ட்டு இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். ஆன்சர் ஆப்ஷன் சி வலிமையை நிலைநாட்டல். நெக்ஸ்ட்டு புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 12 வகைப்படும். நெக்ஸ்ட்டு பாடான் திணை பிரித்து எழுதுக. பாடான் திணை பிரித்து எழுதணும்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. ஊர் பெயர்களின் மருவு. ஆன்சர் வந்து எதுவுமே இல்லை. தஞ்சாவூர் தஞ்சை, கும்பகோணம் குடந்தை, மயிலாப்பூர் மயிலை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. எதிர்ச்சொல் வந்து பொறுத்து சொல்கிறாங்க. அணுகுனாக்க விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔடதமாம். நெக்ஸ்ட்டு ஔவையார் படைப்புகளில் பொருந்தாததை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி புதிய ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றை வேந்தன் இது எல்லாமே ஔவையார் எழுதிய நூல்கள். புதிய ஆத்திச்சூடி பாரதியார் எழுதிய நூல். நெக்ஸ்ட்டு தவறான சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி வென்றான். இந்தரா வந்திருக்கணும். ஸோ அந்த இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பெருவாயின் முள்ளியார். ஔவையார் எழுதிய நூல்கள் நல்வழி, கொன்றை வேந்தன், மூதுரை. கனி மேதாவியார் வந்து ஏலாதி என்ற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. நல்லாதனார் வந்து திரிகடிகம். நெக்ஸ்ட்டு உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். உதித்தனக்க ஆன்சர் ஆப்ஷன் பி மறைந்த. நெக்ஸ்ட்டு அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை சரியான இடத்தில் நிரப்புக. மணிமேகலை. ஆன்சர் ஆப்ஷன் பி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. ஐம்பெருங்காப்பியங்கள்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா 5 நூல்கள் இருக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. நெக்ஸ்ட்டு தாளம்பூ எத்திணைக்குரியது? ஆன்சர் ஆப்ஷன் டி நெய்தல் நிலத்துக்குரியது தாளம்பூ. நெக்ஸ்ட்டு நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வரிகரை பாராட்டும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. என் வீடு டேஸ் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி என் வீடு அங்கே உள்ளது. நெக்ஸ்ட்டு விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். பாரதிதாசன் வந்து குயில் என்ற இதழை நடத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இளம்பெயரை கண்டறிக. சிங்கம், சிங்கக்குருளை. ஆன்சர் ஆப்ஷன் பி சிங்கக்குருளை, புலிப்பரல், ஆட்டுக்குட்டி, யானைக்கன்று. நெக்ஸ்ட்டு தமிழ் எழுத்த சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி உ உ. நெக்ஸ்ட்டு வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி மார்பு. மூக்குன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா மெல்லினம். தலைங்கிறது வந்து ஆயுத எழுத்து. நெக்ஸ்ட்டு சரியான மரபு சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி சோறு ஊன். கோழி கொக்கரிக்கும், பால் பருகு, தண்ணீர் குடின்னு வரணும். நெக்ஸ்ட்டு கான்சோனன்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி மெய்யொலி. வவ்வல்ஸ்னாக்க உயிரொலின்னு சொல்லுவாங்க. எபிக்ராப் அப்படின்னாக்க கல்வெட்டு. நெக்ஸ்ட்டு மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைப்பு. கடல், பறவை, ஆள் இது 3மே இதை தான் குறிக்கணுனாக்கா கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். நெக்ஸ்ட்டு அரங்கசாமி என்ற இத்திராச்சலை என்பது யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி வாணிதாசன்.
கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா, முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு, பாரதியார்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா கனக சுப்புரத்தினம். நெக்ஸ்ட்டு செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி செத்து கூட்டல் இறந்த. நெக்ஸ்ட்டு கா இய இயர் அல் என விகுதிகள் பெற்று வரும் வினைமுற்று ஆன்சர் ஆப்ஷன் பி வியங்கோல் வினைமுற்று. உலக ஓசோன் தினம் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி செப்டம்பர் 16. நெக்ஸ்ட்டு கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி. நெக்ஸ்ட்டு ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் பி நீலகேசி. சிலப்பதிகாரம், குண்டலகேசி, வளையாபதி இது எல்லாமே ஐம்பெருங்காப்பியங்கள். நெக்ஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியம் எண்ணை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் டி 5 கூட்டல் பெருமை கூட்டல் காப்பியம் ஐம்பெருங்காப்பியம். நெக்ஸ்ட்டு எச்சம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். பெயரெச்சம் வினையெச்சம் சொல்லிட்டு எச்சம் 2 வகைப்படும். நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி ஜென்னாக்கா நுண்ணுயிர் முறின்னு கொடுத்துருக்காங்க ராங்கு. டிசீஸ் நோய், அலர்ஜி, ஒவ்வாமை, மில்லட்ஸ் சிறுதானியங்கள். நெக்ஸ்ட்டு 10 பாட்டு நூல்களுள் அல்லாத ஒன்றை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி பரிபாடல். குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை இது எல்லாமே 10 பாட்டு நூல்கள். பரிபாடல்ங்கிறது வந்து 8 தொகை நூல். நெக்ஸ்ட்டு அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி 3ஆம் வேற்றுமை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக நெடில் தொடர்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா இதில் நெடில் தொடர் குற்றியலுகரம் பாடு, ஆயுத தொடர் குற்றியலுகரம் எஃகு, உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அரசு, வன்தொடர் குற்றியலுகரம் பாட்டு. ஆன்சர் 3, 1, 2, 4. 3, 1, 2, 4 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓமை கவிஞர் சுரதா. உடுமலை நாராயண கவியை வந்து பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர் வந்து காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு. கைங்கிறது வந்து இறுதியில் வந்துறதுனால அது 1 மாத்திரை அளவு பெறும். ஐயன்ற எழுத்து வந்து தனியாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது 2 மாத்திரை அளவு. சொல்லின் முதலில் வந்துச்சு அப்படின்னாக்கா 1.5 மாத்திரை அளவாகவும், சொல்லின் இடையிலும் கடையிலும் வரும்போது 1 மாத்திரை அளவு வந்து வரும். நெக்ஸ்ட்டு வையம், சமையல், பறவை ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐகார குறுக்கம். வை என்ற எழுத்து வந்து ஐ வரிசையில் வரக்கூடியது. சொல்லின் முதலில் வருவதனால இது 1.5 மாத்திரை அளவு. சமையலில் வந்து மை என்ற எழுத்து, பறவையில் வந்து வை என்ற எழுத்து. மை என்ற எழுத்து வந்து இடையிலும் வை என்ற எழுத்து வந்து கடையிலும் வந்துங்கிறனால 1 மாத்திரை அளவு பெறும். நெக்ஸ்ட்டு வாய்மை எனப்படுவது. வாய்மை என்பது தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது இவை எவ்வகை வழக்கிற்கு எடுத்துக்காட்டாகும் ஆன்சர் ஆப்ஷன் சி இடக்கரடக்கல். நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி பந்தர். பந்தருங்கிறது வந்து முற்றுப்போலின்னு தந்திருக்காங்க, அது ராங்கு. கடைப்போலின்னு வந்திருக்கணும். கால்வாய் இலக்கணப்போரி மைஞ்சு முதற்போலி இளைஞ்சி இடைப்போலி. மையன்ற எழுத்து வந்து முதல் வந்துங்கிறனால முதற்போலி, இளைஞ்சி லையன்ற எழுத்து இடையில் வந்திருக்கிறனால அது இடைப்போலி. நெக்ஸ்ட்டு பெருமான் ஆற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நக்கீரர் வந்து 2 நூலை எழுதியிருப்பாங்க. திருமுருக ஆற்றுப்படை, நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லிட்டு 2 நூலை எழுதியிருப்பாங்க. முடத்தாம கண்ணியார் வந்து பொருணர் ஆற்றுப்படை என்ற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எதுக இடம்பெறாத இணை எது? எதுகைனாக்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரவு இயற்கை. வங்கம், சங்கம் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. உலகு, புலவு 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அசைவு, இசைவு 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வங்குல் அழுவம் என்பன ஆன்சர் ஆப்ஷன் பி திரிசொல். திரிசொல்லுங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா படித்தவங்களுக்கு மட்டும் புரியக்கூடியது தான் திரிசொல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி நாலடியார். நாலடியார் எழுதுனது வந்து சமண முனிவர்கள். வேளாண் வேதம், நாலடி 400 என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து நாலடியார். திரிகடிகம் வந்து நல்லாதனார். யாழாதி கனி மேதாவியார். நெக்ஸ்ட்டு காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு எது ஆன்சர் ஆப்ஷன் சி இடைநிலை. பகுப்பத உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம்னு சொல்லிட்டு
பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். நெக்ஸ்ட்டு பின் வருவனற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? விகுதி பெற்ற அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி, படித்தல். நெக்ஸ்ட்டு மாறி கூட்டல் 1 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாறியொன்று. நெக்ஸ்ட்டு இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, முதுமை. நெக்ஸ்ட்டு உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏகதேச உருவக அணி. நெக்ஸ்ட்டு இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஸ் ஆகு பெயர். கைங்கிறது ஒரு சினையை குறிப்பதனால் அது சினையாகு பெயர். நெக்ஸ்ட்டு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது டேஸ் ஆகு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி, இடவாகு பெயர். நெக்ஸ்ட்டு சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, எங்கு உள்ளது. நெக்ஸ்ட்டு வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். ஆன்சர் ஆப்ஷன் டி, வாசல். நெக்ஸ்ட்டு காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் டி, நாற்காலி. 4 கால் இருக்கிறனால அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நாற்காலின்னு சொல்கிறாங்க. காரணத்தோடு பேர் வச்சாங்க அப்படின்னாக்கா அது காரண பெயர். காரணம் இல்லாமல் பேர் வச்சாங்கன்னா அப்படின்னாக்கா அது பொது பெயர்னு சொல்லுவாங்க. மரம், மண், காற்று இது எல்லாமே பொது பெயர். நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல்லை வினை எச்சமாக மாற்றுக. பெரு வினை எச்சம் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா ஊ, அப்படி இல்லைனாக்கா ஈ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது வினை எச்சம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெற்று. பெறுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அல்விகுதியில் விரிஞ்சு அப்படின்னாக்கா அது தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, குமரிலப்பட்டர். நெக்ஸ்ட்டு கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் டி, கண்ணெழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சா அகத்தியலிங்கம். மரபு பிழை இல்லாத தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, காகம் கரையும். கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், நாய் குரைக்கும்னு வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு வலுவற்ற தொடரை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலியன் வந்தான். நெக்ஸ்ட்டு விடை வகையை கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வினா எதிர் வினாதல் விடை. இது ஒரு வினா. இந்த வினாவுக்கே ஆன்சராக என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு வினா கொடுத்துருக்காங்களா? அதனால் அது வினா எதிர் வினாதல் விடை. நெக்ஸ்ட்டு வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏ, யா, ஆ. நெக்ஸ்ட்டு மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வி. சி அப்படின்னாக்கா இகழ்ச்சி, மீனாக்கா வான், தீ அப்படின்னாக்கா நெருப்பு. நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அரிச்சுவடி. அரிச்சுவடின்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் டி, அகர வரிசை எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, குறில், நெடில், ஒற்று. தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முன்னீர் வழக்கம். நெக்ஸ்ட்டு வெறியி என்பது டேஸ் அளபடை. ஈ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது சொல்லிசை அளபடை. நெக்ஸ்ட்டு இன்மையின் இன்னாதியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஆன்சர் ஆப்ஷன் டி, இன்மையின் இன்மையே. முதல் எழுத்து அடிமோனை அப்படின்னாக்கா அடிங்கிறது ஃபஸ்ட்டுன்னு இது. அப்போ இதில் தான் நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்தோங்க அப்படின்னாக்கா இன்மையின் இன்மையே, இன்மையே. இது ஒரு அடி, இது ஒரு அடி. இது முதல் அடி, இது இரண்டாம் அடி. இப்போ முதல் அடியில் இன்மையின், ரெண்டாவது அடியில் இன்மையே அப்படின்ற வார்த்தை ஒன்றி வந்திருக்கிறனால இது இன்மையின் இன்மையே அடிமோனைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தமிழின் முதல் பாவக நாடக நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மனோன்மணியம். மனோன்மணியத்தை எழுதன் பி. சுந்தரம் பிள்ளை. நெக்ஸ்ட்டு மருந்து பொருள்களில் அமைந்த இரு நூல்கள் யாவை? மருந்து பொருள்களில் அமைந்த இரு நூல்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, திரிகடுகம், ஏலாதி. திரிகடுகம் நல்லாதனார், ஏலாதி கனிமேதாவியார். நெக்ஸ்ட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, புறப்பொருள் வெண்பா மாலை.
நெக்ஸ்ட்டு திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பரிதிமாற் கலைஞர். இது உங்களுக்கான கேள்வி. தேசமுடுத்திய நூலடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன எந்த திணைக்குரிய தொழில்கள்? சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? குறுக்கம் எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.